நடுவானில் விமானத்தின் கண்ணாடியில் விரிசல் ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தூத்துக்குடியிலிருந்து சென்னை வந்தபோது நடுவானில் இண்டிகோ விமானத்தின் கண்ணாடியில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய மேல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைகிறார். ஜெய்சங்கர், விவரங்கள் என்ன? அதாவது இன்று பிற்பகல் 2:04 மணிக்கு தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ் ஏடிஆர் ரக விமானம் எனவும் சிறிய ரக விமானம் புறப்பட்டது. இதில் 62 பயணிகள் மற்றும் 5 விமான ஊழியர்கள் உள்ளிட்ட 67 பேர் பயணித்தனர். இந்த நிலையில் நடுவானில் அது சுமார் ஒரு 1500 அடி உயரத்தில் 250 நாட்டிகல் கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென அந்த விமானத்தின் முன்பக்க கண்ணாடி விரிசல்கள் ஏற்பட்டன. இதனை அடுத்து விமானி அதிர்ச்சி அடைந்து அந்த விமானத்தை உடனே மேலும் பறப்பது ஆபத்து என்பது குறித்து சென்னை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளித்தார். அதன் பேரில் அதற்காக சென்னை விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. இந்த நிலையில் வேகமாக விமானத்தை இயக்கி வந்த அந்த பைலட் குறிப்பிட்ட நேரம் 3:35 மணிக்கே இறங்க வேண்டும். ஆனால் 8 நிமிடம் முன்னாடியே 3:27 மணிக்கே பத்திரமாக தரையிறக்கினார். இதனை அடுத்து அந்த விமானத்தில் இந்த பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக கீழே இறக்கப்பட்டனர். மேலும் அந்த விமானத்தை பரிசோதித்த போது பொறியாளர்கள் அந்த விமானம் தற்போது அடுத்த பயணத்துக்கு தகுதியற்றது என தெரிவித்தனர். இதனால் அது தனியாக வைக்கப்பட்டுள்ளது. இதே போல் கடந்த 3 நாட்கள் முன்பு மதுரையிலிருந்து சென்னை வந்த இதே இண்டிகோ விமானத்தில் இதே போல் முன்பக்க கண்ணாடிகள் விரிசல் ஏற்பட்டு பெரும் அதில் 79 பேர் தப்பினார்கள். இது 3 நாளில் 2வது முறையாக இந்த சென்னையிலிருந்து தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு வந்த விமானத்தில் இதே போல் ஏற்பட்டுள்ளது. பெரும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து DGCA எனும் உயர் அதிகாரிகள் தரப்பில் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.